பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 4:17. அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய உபத்திரவங்கள், இந்த உலகத்திலே நமக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள் அதி சீக்கிரத்தில் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் உபத்திரவத்தை பார்த்து பயப்பட வேண்டாம், உபத்திரவத்தை பார்த்து நாம் கவலைப்பட வேண்டாம். அது வெகு சீக்கிரத்திலே நம்மை விட்டு நீங்கி போய்விடும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. லேசான நம்முடைய உபத்திரவம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே அந்த லேசான உபத்திரவம் நமக்கு மிகவும் அதிகமான நித்திய கனத்தையும் மகிமையும் உண்டாக்குகிறது. அழியாத ஒரு கனம், அழியாத ஒரு மகிமையை அது நமக்கு பெற்று தருகிறது. ஆகவே உபத்திரவத்தை குறித்து நாம் சோர்ந்து போகாதபடி, உபத்திரவத்தின் நேரத்திலே நாம் சந்தோஷமாய் கர்த்தருக்குள் களி கூற வேண்டும். அப்பொழுது இந்த லேசான உபத்திரவம் நம்மை விட்டு விலகி போவதை நாம் பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவை எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஏற்கனவே ஜெயித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்ட உலகம், உலகத்தின் காரியங்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இந்த காலை வேளையிலே நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் ஏற்கனவே உங்களுக்கு வரக்கூடிய உலகத்தின் பிரச்சனைகளை நான் ஜெயித்து விட்டேன், உலகத்தின் பாடுகளை நான் ஜெயித்து விட்டேன். ஆகவே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் திடப்பட்டு முன்னேறி செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உபத்திரவப்படுகிற ஒவ்வொருடைய உபத்திரவத்தையும் ஆண்டவர் பார்த்து அற்பமாய் எண்ணவே மாட்டார், அதை அருவருக்கவே மாட்டார், அவர் தம்முடைய முகத்தை மறைக்கவும் மாட்டார். அதே நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அந்த உபத்திரவத்தின் வேளையிலே அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து, 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில பொறுமையை கொண்டு வருகிறது. பொறுமை பரீட்சையை கொண்டு வருகிறது. அந்த பரீட்சை நமக்கு நம்பிக்கையை உண்டாக்குகிறது. அசையாத ஒரு நம்பிக்கை கிறிஸ்துவின் மேலே நாம் வைக்க முடியும். அது இந்த உபத்திரவத்தின் மூலமாகத்தான் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே இதை நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். உபத்திரவங்களிலும் கூட நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். காரணம், இந்த உபத்திரவம் கொஞ்ச காலத்திலே நீங்கிவிடும். ஆகவே உபத்திரவங்களிலே நாம் மேன்மை பாராட்டுவோம். ஆண்டவரை நாம் அந்த சூழ்நிலையில மகிமைப்படுத்துவோம். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல வரக்கூடிய பாடுகள் இனி நமக்கு வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நமக்கு வரக்கூடிய மகிமை ஒரு மேன்மையான மகிமை. அது உன்னதத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மகிமை. கர்த்தர் அருளுகிற மேன்மை மகிமை. அது இந்த உலகத்தின் பாடுகளுக்கு ஒப்பிடவே முடியாது. நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த மேன்மையான உன்னதமான மகிமையை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்தின் பாடுகள் ஒன்றுமில்லை. அது அவைகளுக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில உற்சாகமாய் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த உலகத்திலே என்ன பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் அது சீக்கிரமாய் நம்மை விட்டு கடந்து போய்விடும். அதன் மூலமாய் நமக்கு நித்திய கனத்தையும் மகிமையும் அது உண்டாக்குகிறது. ஆகவே உபத்திரவத்தை குறித்து நாம் பயப்படாதபடி அதிலே பொறுமையாய் இருப்போம். கர்த்தர் ஒருபோதும் நம்முடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ண மாட்டார், அருவருக்க மாட்டார், முகத்தை மறைக்க மாட்டார். நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் அதை கேட்டருளி அந்த உபத்திரவத்திலிருந்து நம்மை விலக்கி விடுவித்து நம்மை மேன்மையாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்ற வார்த்தையை கொடுத்தேன். இந்த காலை வேளையில பலவிதமான உபத்திரவங்கள் பாடுகள் வழியாய் கடந்து போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறேன், உன் உபத்திரவத்திற்கு ஒரு முடிவின் நாள் வந்துவிட்டது. ஆகவே என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னீர். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன் என்ற ஆண்டவர் இந்த காலை வேளையில உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் எங்கள் உபத்திரவத்தை லேசாக எங்களை விட்டு மாறிப்போக பண்ணுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. அதற்கு பதிலாக நித்திய கனத்தையும் மகிமையும் எங்களுக்கு நீர் பெற்று தருகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உபத்திரவம் எங்களை ஒருபோதும் ஒன்றும் செய்யவே முடியாது. அது ஆண்டவரிடத்திலிருந்து நித்திய கனத்தையும் மகிமையும் பெற்று தருகிறது. அந்த உபத்திரவம் சீக்கிரமாய் எங்களை விட்டு விலகி போகிறது என்பதை இந்த காலை வேளையில ஆண்டவர் தெளிவுபடுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இனிமேல் உபத்திரவத்தை குறித்து பயப்படாதபடி, கவலைப்படாதபடி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு எல்லா உபத்திரவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆண்டவருக்கு மகிமையான சாட்சிகளாய் நின்று அந்த நித்தியமான கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.